காஞ்ச விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Presta Premium Women's Wear. Let your body love it. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. ஒரு பொண்ணுக்கு நான் சொன்னதான் பரிகாரம். அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தினமும் காலையில சூரிய உதயம் ஆகும்போது அரச மரத்தை தான் சார் சுற்றுவேன். எதுவுமே நான் சொல்லலை. அரச மரத்தை சுத்துங்கன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நான் ஒரு மண்டலம் சொல்லலை, 24 நாள் தான் சுத்த சொன்னேன். 13ஆம் நாள்ல அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க, பகல் ஷிஃப்ட்ல தூங்குறவங்க, நைட் ஷிஃப்ட்ல மிட் நைட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கம்பல்சரி புத்திரஸ்தானம் வீக்கு. குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களாம் இருந்தா பெத்தாலும் கூட புத்திர தோஷம் இருக்கும். குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலை. உனக்கு அப்பா ஆகிற தகுதி இல்லையா? உன்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தை இல்லையா? ரெண்டு விஷயம். நீ அப்பாவாக உனக்கு தகுதி இல்லையா? இல்ல உன்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைக்கு தகுதி இல்லையா? சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்கலன்னா, சனி பகவான குளிர்ச்சி ஐஸ் கட்டி கிரகம், அவரு தான் பாரம்பரிய கிரகம். நம்ம சூரியன் குருவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கௌரவம், ஈகோ கிரகம் தான். ஹெல்த்தியான புள்ள வேணுமா? நீ 40 வயசுல ரொம்ப உலகத்தையே பாதியை வளைச்சு போட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை வேணுமான்னு கேட்டா அவன் இதைத்தான் செலக்ட் பண்றான். ஹெல்த்தியான குழந்தைய கேட்கல. 200 வருஷம் நம்ம அனுபவிக்கக்கூடிய குழந்தை எவனுமே கேட்கல. நீங்க காஃபி கொடுக்குறவங்களை பூரா கவனிச்சு பாருங்களேன். அலட்டிக்காம மூளை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்குது, அழகா சம்பாதிப்பான். பாட்டுக்கு டர்னர் ஆகிட்டே இருக்கும், பிசினஸ் பிரான்ச் ஆகிட்டே இருக்கும். மேஷராசி விருச்சக ராசியில பிறக்கிறவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஃபீட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிளட்டினுடைய தாக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கணும். அவங்களெல்லாம் சும்மா உட்காந்து யோசிக்கணும், யோசிக்க மாட்டாங்க. பேசியே காரியத்தை கெடுத்துடும், பகைகளை அதிகமாக உருவாக்கும். அங்கே காசி போயிட்டு வந்து அடுத்த மாதமே ஃபோன் பண்ணுறாங்க, நான் காசியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இப்பவும் கடன் பிரச்சனை தீரல, இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதே பாத்தீங்கன்னா நமக்கு லீவ் நாளா பார்த்து ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லாரும் வரணும். மண்டபம் கிடைக்கிறத பத்தி ஃபிக்ஸ் பண்றாங்க. நைட்டு ரிசப்ஷன்னா மாலையும் கழுத்துமா பண்ணையும் பையனையும் நிக்க வச்சு எல்லா போட்டோஸ் எடுத்து எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் காலையில தாலி கட்டுறான். அது தப்பு. 48 நாளைக்கு முன்னாடி கங்கணம் கட்டுவாங்க. உண்மையா இல்லையா? 48 நாளைக்கு முன்னாடி கங்கணம் கட்டுவாங்க. 6 தாண்டி போகக்கூடாது. எந்த தீட்டு திடக்கும் அவன் மேல படக்கூடாது. அப்படி 48 நாள் இருந்து 48வது நாள் அந்த தாலி கட்டி அவங்க குடும்பம் நடத்தும் போது அந்த குழந்தை எந்த தோஷமும் இல்லாத ஒரு குழந்தை கருத்தரிக்கும். இவன் என்ன பாவகர்மா பண்ணியிருந்தாலும் அந்த 48 நாள் அவன் ரத்தமும் அவனுடைய பாடியும் ஃபில்டர் ஆகி அவன் புனிதமானவனா இருப்பாங்க 2 பேருமே. அப்ப இவங்க 2 பேரும் சேரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் இந்த பரிசுத்தமான உடம்பு ஒரு பரிசுத்தமான உயிரை ஜீவனை உண்டாக்கும் போது எந்த குற்றங்குறை இருந்தாலும் பிறக்கிற குழந்தை அப்படி தேவை குழந்தையாட்ட பிறக்கும். என்ன சொல்றது கேட்கும் போதே எப்படி இருக்கு. ஆனா யார் ஃபாலோ பண்றா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும்லாம் என்னால கறி சாப்பிடாம இருக்க முடியாது. நீ ரெடி பண்ணிட்டு சொல்லு, எனக்கு வந்து அப்பதான் விசா கிடைச்சிருக்கு, நான் வந்து தாலியை கட்டிட்டு வந்துடுறேன், இப்படிலாம் இருக்குது இன்னைக்கு காலம். இவங்களுக்கு எந்த வகையில வந்து ஜோதிடம்ங்கிறது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் ஒரு மண்டல விரதம் இருக்கிறது நல்லதுன்றீங்க. இதுதானே சாஸ்திர விதி. ஒரு குழந்தை பிறகுலன்னு என்னப்பா சொல்றாங்க? 48 நாள் விரதம், அரச மரத்தை சுத்து, விநாயகனுக்கு தண்ணி ஊத்து, நீ பாஸ் ஆயிருவ, உனக்கு குழந்தை வந்துடும். சார் ஒரு பொண்ணு 19 வயசு வரைக்கும் வயசுக்கு வரல. அந்த பொண்ணு மட்டும் இல்லை சார், அந்த குடும்பத்துல அவங்க பெரியப்பன் புள்ள, அவங்க அத்தை புள்ள, 3 பொண்ணுங்க. நான் ஜாதகம் படிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் படிச்சு ஒரு 2 வருஷம் கேப்லயே அவங்க குடும்பத்துல 3 ஃபேமிலிலையும் பிள்ளை இருக்கு. 3 ஃபேமிலிலையும் எந்த பிள்ளையும் வயசுக்கு வரல. எல்லாம் 19, 18, 14 இந்த வயசுல இருந்துச்சு. இவங்களும் டாக்டர் போய் இது பண்ணிட்டாங்க, ரத்தம் இல்லைங்கிறாங்க, ஏஜ் அட்டன் பண்ணல. இது வந்து வகைரா, ஃபேமிலி வகைரான்றாங்க, ஹார்மோன்ஸ் பிரச்சனை அப்படின்றாங்க டாக்டர்ஸ். நாங்கள் சத்து மாத்திரை கொடுக்குறோங்கிறாங்க, எதுவுமே வேலை செய்யல. ஒன்றும் இல்லை சார், நான் சொன்னது வந்து என்னன்னா, ஹீமோகுளோபினுடைய குறைபாடுங்கிறது செவ்வாய் அங்கே சரியில்லை. ஒரு பிள்ளைக்கு சரியில்லாமல் இருக்கலாம், அந்த பரம்பரைக்கே இல்லாமல் இருக்குமா? அப்போ என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு நான் சொன்னதான் பரிகாரம். தம்பியுடைய பையனுக்கு தான் சொன்னேன், தம்பியுடைய பிள்ளைக்கு தான் சொன்னேன் நான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இதை விளக்க வச்சு நான் ஒரு ஸ்டோன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவேன். அது ஒரிஜினலா இருக்கும் பட்சத்துக்கு பவளத்தை அந்த பொண்ணை போட்டுக்க சொல்லிட்டு தினமும் காலையில சூரிய உதயம் ஆகும்போது அரச மரத்தை தான் சார் சுத்துவேன். எதுவுமே நான் சொல்லலை, அரச மரத்தை சுத்துங்கன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நான் ஒரு மண்டலம் சொல்லலை, 24 நாள் தான் சுத்த சொன்னேன். 13ஆம் நாள்ல அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு தேவையான குளிர்ச்சி அந்த உடம்புக்கு சரியான டெம்பரேச்சர் ஆகல, மனசு அந்த உடம்பு ரிலாக்ஸ் ஆகலையோ இல்லது அந்த ரத்தங்கள் வந்து சரியான காம்பினேஷன் வரலையோ என்னமோ தெரியல. அந்த அரச மரத்தை அந்த 6 மணிக்கு அது சுத்தும் போது அதுக்கு தேவையான ஒரு மங்களகரமான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக். இந்த பொண்ணு குச்சில உட்கார்றதுக்கு அந்த பொண்ணெல்லாம் உட்காந்து வரிசையா ஒரே வாரத்துல எல்லாரும் வயசுக்கு வந்துச்சு. அப்போ அந்த ஜோதிடம் வந்து இது கூட சாப்பாட்டு வகைகள் இருக்கு. என்னோட பிளஸ் என்னன்னா, நான் பாரம்பரிய ஜோதிடர்னு மட்டும் சொல்றது இல்ல, பாரம்பரியத்தை தான் எல்லாத்துக்குமே எடுப்பேன். விடாம ஒரு வாரமும் அன்னாச்சி பழம், பப்பாளி பழம், ஆரஞ்சு ஜூஸ் டெய்லி ஒவ்வொரு கீத்து சாப்பிடுன்னு.
என்ன நீங்கள் இப்போ ஒரு கரு 4-5 மாதம் கரு தங்கி இருந்தாலும் கூட பப்பாளி பழம் சாப்பிட்டா கரு கலைஞ்சிருங்கிறாங்களா? இந்த கான்செப்ட் அங்கே தூக்கி அப்போ என்னென்னா அன்னாச்சி பழம் இது எல்லாமே அதெல்லாம் செவ்வாய் காரகங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸே அந்த கலரில் இருக்கா இல்லையா? இந்த ஃப்ரூட்ஸ் பூரா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஆரஞ்சு கலர் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் ரத்த வகையை சம்மந்தப்பட்டது. அது கலக்கிதா, ஃபில்டர் பண்ணுதா, ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. இப்போ இந்த விஷயத்த அதுல தூக்கி போடும்போது அது டெய்லியும் குளிச்சுட்டு வெறும் வயிற்றுல டெய்லியும் ஒவ்வொரு கீத்து சாப்பிட்டதுல அந்த பொண்ணு 13 நாள்ல அவங்க பரம்பரைக்கு இருக்கிற தோஷமே நிவர்த்தி. இதுல சாமி கொடுத்துச்சா இல்ல சயின்ஸ் கொடுத்துச்சான்னு தான் தெரியாது. ஆனா பரிகாரம் நிவர்த்தி. இதே மாதிரி குழந்தையில இருந்து நீங்க மேக்சிமம் குழந்தை இல்ல, குழந்தை கருத்தரிக்கல அப்படின்னா இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க, பகல் ஷிஃப்ட்டில் தூங்குறவங்க, நைட் ஷிஃப்ட்டில் மிட் நைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கம்பல்சரி புத்திரஸ்தானம் வீக். குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களாம் இருந்தால் பெத்தாலும் கூட புத்திர தோஷம் இருக்கும். குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலை. இதை கொடுக்குற கிரகம் எது தெரியுங்களா? சூரியனும் குருவும் தான். அவங்க அந்த ஜாதகத்தில் இருக்கிற நிலையை வச்சு தான் புத்திரஸ்தானத்தினுடைய பாதிப்பு, புத்திர தோஷம், புத்திர சோகம், இதில் பல கேட்டகரி இருக்குது. இதை கொடுக்குற கிரகம் எதுன்னா சூரியனும் குரு பகவானும் தான். இந்த சூரியன் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் 6-8-12 மறையிறாங்க அப்படின்னாலும், புத்திரஸ்தானங்கள்ல வலுத்து உட்கார்ந்தாங்க அப்படின்னாலும் பிரச்சனையாகும். அப்போ 6-8லையும் மறையக்கூடாது, பாவிகளுடைய தொடர்பும் பெறக்கூடாது. புத்திரஸ்தானத்துல இந்த புத்திரஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடாது. 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு என்னன்னா காலபுருஷ தத்துவம், அந்த 12 ராசியில 5ஆம் இடம் சிம்மம் புத்திரஸ்தானத்தை சொல்லுது. ஆனா காரகிரக சூரியன் என்னத்தை சொல்லுது? அப்பான்னு சொல்றோம். அப்ப அது பிள்ளையா அப்பாவா? அப்ப ஏன் இது 2ஐயும் சொல்றான்னு ஒரு சிம்ம ராசி புத்திரஸ்தானம் 5ஆம் பாவம். ஆனா அப்பானா சூரியன் தானே. இங்க யார் எடுக்கிறது? அப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு ராசியை தகப்பனாருங்கிறோம். 9ஆம் பாவம் தகப்பனாருங்கிறோம். ஆனா அந்த 9ஆம் பாவத்துக்கு உண்டான குருவை குழந்தைங்கிறோம். குரு தானே குழந்தை. அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்ற ஒரு விஷயம் சிம்பிளா பார்த்தோம்னாலும், உனக்கு அப்பா ஆகிற தகுதி இல்லையா, உன்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தை இல்லையா? 2 விஷயம். நீ அப்பாவாக உனக்கு தகுதி இல்லையா, இல்ல உன்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு குழந்தைக்கு தகுதி இல்லையா? 2 விஷயம். இதை கேட்ச் பண்ணணும். இதை கேட்ச் பண்ணாதான் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தத்து கொடுத்து வாங்கன்னு சொல்றானா? ஏன் அப்பா கூட இருந்தா அப்பாவுக்கு தோஷம். ஒரு குழந்தைய பெத்துட்டோம், ஆனா அது தோஷம்னு சொல்றாங்களே, இதுயா? அப்ப இந்த இடத்துல அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரகத்துக்கான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். நீங்க சூரியன் பாதிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் கார்டு பிரச்சனை இருக்கும். உத்தரபாக்கியம் இருக்கிறவங்களுக்கு ஃபைனல் கார்டுல ப்ராப்ளம் இருக்கும், லாக் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா குழந்தை பிறக்க லேட் ஆகுது. நீங்க போய் எத்தனை டெஸ்ட் எடுக்கிறாங்க? எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறதுக்கு நீங்க என்ன டெஸ்ட் எடுக்கிறீங்க? டாக்டர்கிட்ட கேட்குற விஷயம், எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தை பிறக்கிறதுக்குன்னா ஏன் பிறக்கல கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5, 9 அப்படிங்கிறது நம்மளோட 5ங்கிறது 9ங்கிறது சூரியன் தான். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இருக்கு இல்லையா? கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த இடத்துல தான் ஒரு மனிதனுடைய விந்தணுக்களுடைய உற்பத்தியும் ஃபைனல் கார்டு நரம்பும் இந்த இடமும் அப்படி வந்து அந்த சூரியனுடைய தாக்கம் அங்கே இருக்கும். அதில் எங்கேயாவது பாவகிரகங்கள் பிளாப் ஆனால் மட்டும்தான் குழந்தை கருத்தரிக்காது, கருமுட்டைகள் உற்பத்தி ஆகாது. இப்போ அந்த இடத்துக்கு நம்மால் அன்னைக்கே வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்னா, சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்குழி. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்குழி அப்படின்னா சனி பகவான குளிர்ச்சி ஐஸ் கட்டி கிரகம், அவரு தான் பாரம்பரிய கிரகம். நம்ம சூரியன் குருவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம், ஈகோ கிரகம் தான். ஆனால் ஒருத்தன் பூர்வீக சொத்தை அனுபவிப்பானா, உன் சொத்தை சாப்பிட்றதுக்கு உனக்கு புள்ள இருக்கான்னு சொல்றது சனி தான் கொடுப்பாரு, கர்மக்காரகன். அதனால உங்களுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்ல ஃபைனல் கார்டை நல்லா நீவிட்டு நீங்கள் கல்யாணம் ஆனோடனே நீங்கள் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம எங்கேயோ வந்துட்டோம் சார், எங்கேயோ தாண்டி வந்துட்டோம். இப்போ ஹெல்த்தியான புள்ள வேணுமா, நீ 40 வயசுல ரொம்ப உலகத்தையே பாதியை வளைச்சி போட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை வேணுமான்னு கேட்டால் அவன் இதைத்தான் செலக்ட் பண்ணுறான். ஹெல்த்தியான குழந்தைய கேட்கல. 200 வருஷம் நம்ம சொத்துக்கள் அனுபவிக்கக்கூடிய குழந்தை எவனுமே கேட்கல. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த பாரம்பரியத்தில் அப்படி சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை போனீங்கன்னா மாமனார் வீட்டுக்குள்ள எல்லாம் சாப்பாடு ரெடியான்னு கேளு, நான் வந்தோடனே சாப்பிட்டு கிளம்பிடுவேன். இப்படித்தானே போகிறோம். அன்னைக்கு என்ன பண்ணோம்? அன்னைக்கு கல்யாணம் ஆகி போன உடனே மறுநாள் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மாப்பிள்ளைக்கு கோழி அடிச்சு போட்டு குழம்பு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னா குளிச்சு விட்ட உடனே நரம்பு மண்டலங்கள்லாம் விரிவாகி குளிர்ச்சி ஜாஸ்தி ஆயிரும். உடனே இந்த கோழி அடிக்கிறதோ அல்லது உளுந்த வடை சுடுறதோ அது அந்த பாடியை டெம்பரேச்சர் பண்ணும். இந்த குளிர்ச்சியை அந்த ஹீட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணும். நாட்டுக்கோழி, நான் இன்னைக்கு கடையில் விற்கிற கோழி சொல்லலை. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணும்போது
குடிக்கும்போது அவன் அந்த சூப்பையோ அதையோ குடிக்கும்போது குடிச்சிட்டு அந்த டெம்பரேச்சர் எடுக்கும்போது கரு முட்டைகள் சரியான டெம்பரேச்சர்ல குழந்தை கருத்தரிக்கும். ஒரே மாசத்துல கருத்தரிச்சு சார். இதை அந்த காலத்துல பரிகாரமாவே சாப்பாட்டுல வச்சான். இது இருக்கு இன்னும் தொழிலுக்கு. இப்போ நீங்க ராகுகளை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகு உளுந்த விடன்ற ஒரு விஷயம் எடுத்தோம், உளுந்தங்கஞ்சின்னு எடுத்தோம். ஏஜ் அட்டன் பண்ணி குச்சியில் 7 நாளைக்கு இருக்கும்போது நம்ம அதையெல்லாம் கொடுப்போம் பிள்ளைகளோட கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு. நீங்க எந்த பிள்ளைக்கு அந்த பலத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? 2வது, இந்த ராகுக்கு நீங்க சம்பாதிக்கிற விஷயத்துக்குள்ள வந்தீங்கன்னா இதுல 3 விஷயம் இருக்கு. ராகு யோகியானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ராகு கேதுகள் யோகாதிபதியா இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, ராகு கேதுகள் தனஸ்தானத்தை இண்டிகேட் பண்றவங்க ஜாதகமும் இருக்கு. பாலவ கர்ணத்துல பிறக்கிறவங்களுக்கு கர்ணநாதன் யோகியா வந்து ராகு வரும். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ராகுவுடைய பேட்டர்ன் எடுக்கலாம். நீங்க அவங்களாம் பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க. நீங்க அது இப்போ நீங்க ராகு வந்து காஃபி, செவ்வாய் டீ. நீங்க டீ குடிக்கிறவங்களும் காஃபி குடிக்கிறவங்களும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதென்ன அந்த காரகத்துவமா? காரகத்துவம். நீங்க காஃபி குடுக்குறவங்களை பூரா கவனிச்சு பாருங்களேன், அலட்டிக்காம மூளை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான், பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்கவே மாட்டான். அழகா சம்பாதிப்பான், பாட்டுக்கு டர்னர் ஆகிட்டே இருக்கும், பிசினஸ் பிரான்ச் ஆகிட்டே இருக்கும். டீ குடிக்கிறவன் மம்முட்டி எடுத்துட்டு முக்கி வேலை செய்வான், 10 டீ 20 டீ குடிப்பான். ஆனா அவனுக்கு வேலையும் தீராது. உடல் உழைப்பாளிகள் தானே உடல் உழைப்பாளிகள டீ குடிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க போய் டீயை குடிச்சிட்டு படுக்க முடியாது சார், கொஞ்ச நேரம் படுத்திருக்க முடியாது, சுறுசுறுப்பாவே இருப்பாங்க, ஆக்டிவேஷனே இருப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருந்துட்டு இருக்கும், ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இப்போ நீங்க ஈஸியா சம்பாதிக்கணுமா இல்ல உடல் உழைப்போட இருக்கணுமா? நம்ம காஃபி சாப்பிட்றோம், பிசினஸ் மேனுங்கிறவங்கள அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க கேட்கறதே பாத்தீங்க சார் காஃபி அப்படிதான் கேட்பாங்க, டீன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றேன் ஒரு லக்ஸரியா இருக்கிறதுல இருக்கக்கூடிய மீட்டிங்ல நான் கேட்கறேன். அடுத்தடுத்தீங்கன்னா அதுக்கு மேல வேற ஒண்ணு சரக்கு வந்துடும், அது ராகு தானே. அப்போ அதை வச்சுதான் அவங்க பாண்டிங்கே ஏற்படுத்துறாங்க. இது ராகு. இப்படியே உழைப்பாளிகள்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அவன் டீயை தான் விரும்புவான், காஃபி விரும்ப மாட்டான். அந்த டீ குடிச்சாதான் அவன் சந்தோஷமா இருக்கும், குடிக்க அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். இது செவ்வாயினுடைய காரகம். இப்போ நீங்க ஒரு பையன் இருக்கான், இப்போ நம்ம இந்த தம்பி இருக்கான், இவன்கிட்ட வேலையே வாங்க முடியலீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க காஃபி கொடுத்துட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அது ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அப்போ அந்த டீ காஃபில எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ ஒருவேளை பவகர்ணநாதன் அப்படின்னு சொன்னா செவ்வாய், அல்லது அந்த ஜாதகத்துல செவ்வாய் உச்சம், மேஷராசி விருச்சக ராசியில பிறக்கிறவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஃபீட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், பிளட்டினுடைய தாக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ற இடத்துல இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கணும். அவங்களெல்லாம் சும்மா உட்காந்து யோசிக்கணும், யோசிக்க மாட்டான், பேசியே காரியத்தை கெடுத்துருவான், பகைகளை அதிகமா உருவாக்கும். இவனை பேச விடாம உடல் உழைப்பு பொழுதுக்கு வேலை செஞ்சுட்டு வர்ற மாதிரி இடத்துல இவங்களை செலக்ட் பண்ணி போடணும். இது எதோட ஒர்க் அவுட். அதனாலதான் நான் அப்ப சொன்னேன் பாத்தீங்களா, தார தோஷத்துக்கு செவ்வாய் இந்த இடத்துல இருந்தா குடும்பத்துல தேவையில்லாத சண்டை வரும். அப்ப நபர்கள் குறைவா இருக்கிற குடும்பம், பேச ஆள் இருக்கக்கூடாது. இவங்களுக்கும் இந்த செவ்வாய்க்கும் ராகுக்கும் டைமிங் சென்ஸ் அதிகமா கேட்பாங்க. இது 2 காம்பினேஷன் ஆகிற மனுஷங்களோடலாம் இது வாழ்றது ரொம்ப கஷ்டம். நீங்க நிறைய சார் 1 மணிக்கு சொன்னீங்க, நான் 1 மணிக்கு வந்துட்டேன், நீங்க ஏன் இன்னும் வரல அப்படின்னு ஓரியாண்டுட்டு நம்ம கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு போறவங்களா இருப்பான். இதெல்லாம் செவ்வாய் காம்பினேஷன். டைமிங் அப்படி ஃபாலோ பண்ணுவான், அவ்வளோ கோவப்படுவான். இதுக்கெல்லாம் பரிகாரம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் குறைவா ரத்த சோகை இருக்கிறவனையும் சரி பண்ணலாம், இது ரொம்ப ஸ்பீடா இருக்கிறவனை கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் பண்ணலாம். இது உணவு பழக்க வழக்கத்துல தான் முடியும். கோவில்ல போய் நீங்க ஒரு நாளைக்கு தேங்காய் வளை வாங்கி உடைக்கிறதுல கண்டிப்பா அது கிடைக்காது. இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர்களும் சித்த பெருமாளுகளும் நம்ம தாத்தாக்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிற ஸ்தலங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஸ்தலங்கள் இல்லை. கிரகங்களுடைய பார்வை எங்க விழுகுதோ அந்த இடத்துல போய் நம்ம ஒரு 8 மணி நேரமோ அல்லது நம்ம ஒரு 1 hour அந்த கோபுர நிழல்ல அங்க இருந்துட்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செவ்வாயினுடைய கதிர்வீச்சுகள் விழுகிற இடத்துலதான் நமக்கு அறுபடை வீடெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா நீங்க செவ்வாய் தோஷத்துக்கு வாழை மரம் வெட்டி விட சொல்லி இது கொண்டு வந்துட்டாங்க அப்படி. அப்ப செவ்வாய்க்கான ஸ்தலம் வாழை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய முழு காரகம். நீங்க உடம்பு ஃபுல்லா தீயில வெந்து போயிருது சார். சூரியன் செவ்வாய் கதிர்னு சொன்னேன், சுடுகாட்டு நெருப்பு. நீங்க அந்த ஒரு தீ பிடிச்சி பாடி வந்துருச்சுன்னா கொண்டு வாழை இலையில போடுறானா இல்லையா, அது அந்த புண்ணை அப்படியே ஆத்தும் அல்லது அந்த எரிச்சல் அடக்கும். அவ்வளோ சக்தி அந்த ஹீட்டை இழுக்கிற பவர் செவ்வாய்க்கு உண்டு. அதுகிட்டே போய் பரிகாரம் கேட்டா எப்படி? அப்ப அந்த துவர்ப்பு சக்தி அதுகிட்ட இருக்கு. அந்த தண்டுகள்ல இருக்கிற ஒரு விஷயங்கள், அதுல இருக்கிற நீர், அதுல இருக்கிற பழம், அதெல்லாம் எந்தெந்த மருத்துவ குணம்னு யாருக்குமே தெரியல. அது ஏதோ ஒரு தப்பா சொல்லிட்டாங்க, மரபா சொல்லிட்டாங்க. அதுல இருக்கிற உள்ளர்த்தங்கள் வந்து பல பேர்த்துக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். எதையோ நோக்கி போகுது. இப்ப என்னன்னா, இப்ப நீ சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்லிட்டு வந்தேன்னா இந்த மாசத்துல எனக்கு அது நடக்குமா இப்படி கேக்குறேன். ஒன்றும் இல்லை சார், சிம்பிளா காசி இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. காசி போறதுங்கிறது, காசி போறது நல்லது, கருமா கழியுங்கிறதும் உண்மை, காசியில முறையா செய்ய வேண்டிய விஷயங்களும் உண்மை, இதெல்லாம் உண்மை. ஆனா அங்க காசி போயிட்டு வந்து அடுத்த மாசமே
ஃபோன் பண்ணுறாங்க, நான் காசியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் சார், எனக்கு இப்பவும் கடன் பிரச்சனை தெரியல. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காசிக்கு எதுக்கு வச்சிருக்கிறான்றதே உனக்கு தெரியல, அப்போ நீ எதுக்கு போன? நீ 40,000 ரூபா கொடுத்த ஃப்ளைட்டில் 4 மணி நேரம் போயிட்டு நீ காசியில் போய் முங்கிட்டு வந்தோடனே உன்னோட கர்மபுரம் போயிடும்னா அப்போ எல்லாருமே போயிட்டு வந்துடலாமே. அவன் எதையாவது ஒன்று விட்டுட்டு போன்றான். காசி போனா அனைத்தையும் விட்டுட்டு போன்றான். நீ இன்னும் கடன் வர்றதுக்கு எனக்கு எவனும் கடன் கொடுக்கலன்னு கேட்டு வர்றிய, நீ எப்படி உனக்கு எப்படி கர்மா எங்கே போனாலும் தொலையுமா? அப்போ நம்ம பரிகாரமாக இருந்தாலும் வழிபாடுகளாக இருந்தாலும் ஜோதிடத்திலையா இருந்தாலும் சொந்த ஜாதகத்திலையா இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலையா இருந்தாலும் ஜாதகத்தை நம்புகிறோம் ஜோதிடத்தை நம்புகிறோம் அப்படின்னா அந்த கிரகங்களோடு இணங்கி வாழணும். நீங்கள் கொஞ்சம் அந்த கிரகத்தோடு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வழிகாட்டும். ஆனால் அந்த பாதையை சரியாக ஜோதிடர்கள் எடுத்து கொடுக்கறது பொறுப்பு ஜோதிடருக்கு உண்டு. நம்ம பிள்ளைகளை எப்படி சரியாக நம்ம ஒரு படிக்க வச்சு வேலையில் வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா நிம்மதின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு ஜாதகம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பையனை எப்படியாவது பாஸ் பண்ணணும். இவனுக்கு இந்த கிரகம் கெடுக்குது, இவனோட குணம் இப்படி இருக்குது, இவன் இந்த பேட்டர்னில் இருக்கான், இவனை எப்படியாவது இந்த விஷயத்தை மாற்றி இவனுக்கு அதை கிடைக்க வைக்கணும், உணர வைக்கணுங்கிற ஒரு தாற்பயத்தில் ஒவ்வொரு ஜோதிடரும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலுமே ஜோதிடம் நம்ம இந்தியாவிலங்கிறத விட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் தேடி வர்றாங்களோ ஜோதிடத்தை நம்புறாங்களோ தன்னுடைய விஷயங்களுக்கு அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா அதனுடைய உண்மையான பாணியில போனாங்கன்னா ஜோதிடமும் ஜெயிக்கும், அவங்களும் ஜெயிப்பாங்க சார். திருமண தடைகள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு குழந்தை பாக்கியம் நிறைய விஷயங்கள் அறிவியலுக்கு ஒட்டின மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதோட சேர்த்து இதில் இருக்கக்கூடிய பேசிக் வந்து ஜோதிடம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Presta Premium Women's Wear. Let your body love it. MCR Pure Cotton Club, formals and casual shirts.